தொழில்ல ஒரு நல்ல தொழில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல லாபத்த இந்த தடவ கிடைக்குமா? அதே மாரி வேலையில இருக்கிறவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்குமா? 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் தான் லக்னம். ம். அப்ப சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இருக்கிற மாதிரியே ஸ்டெடியா போய்க்கிட்டு இருக்கும். அதுல வந்து ஏதாவது ஒரு வீடு கட்டுறது, அல்லது அந்த கம்பெனிக்கு தேவையான மிஷினரி வாங்குறது, ஒரு ஃபேக்டரி நடத்துறாருன்னு வைங்க. அதுக்குண்டான ஒரு பர்ச்சேஸு இதைகள்லாம் பண்ணி குடுத்துருவாங்க. தொழில வந்து கெடுக்க மாட்டாரு. அதே நேரத்துல ஓவர் ஸ்பீடா வளர்ப்பதற்கு வந்து தடைன்னு எடுத்துக்கணும். ஏன்னா 10ஆம் இடம் வந்து விருச்சிகம். ம். அந்த விருச்சிகத்திலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா, கும்பம் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் என்பது அவ்வளவு ஒரு வேகத்தடை மாரி தான். அதே நீங்க வந்து மூளை உழைப்பு கன்சல்டிங்ல இருக்காருன்னு வைங்க. அந்த கன்சல்டிங் லைன்ல இவர வந்து டெவலப் பண்ணி விட்டுரும். புகழ வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். இப்ப ஆடிட்டிங்ல இருப்பாங்க. நெறைய ஈவன் மிலிட்டரி சம்மந்தப்பட்ட இதுலயும் கன்சல்டிங்ல இருப்பாங்க. நெறைய ஐடில டிசைனிங்ல இருப்பாங்க. அது மட்டும் இல்ல மருத்துவத் துறையில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அனஸ்தீசியா, மயக்க மருந்து சம்மந்தப்பட்டது, இதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட்டா இருப்பாங்க. அதனால ராகுவ பொறுத்தவரைக்கும் இப்ப ஆல் சப்ஜெக்ட்லயும் வந்துரும். அதே மாரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு இது எல்லாத்துலயுமே வந்து அதுல வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மூளை உழைப்புன்றது டிசைனிங் பண்றவரா இருக்கணும். ம். ம். கான்செப்ட்ட உருவாக்குறவரா இருக்கணும். இப்ப வந்து ஒரு ஆர்க்கிடெக்ட் அப்படின்னா, அதுக்கு மெயின் வந்து டிசைனிங் மேப் தானே. அந்த டிசைனிங் கிரியேட்டிவிட்டி மைண்ட குடுக்குறவர் ராகு. அதுல அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதாவது ஸ்கெட்ச் பண்றது நம்மளா இருக்கணும். ம். அதாவது இவங்க தான் வந்து ஒரு இப்ப ஒரு பிளான் மாரி, ஒரு வீடுக்கு பிளான் எப்படியோ, அது மாரி பண்ணக்கூடிய திறமைசாலிகளாக இருப்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னாலே, முதல்ல தேவையானது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு மூளை புள்ளி விவரம். இதுதான் ரூட்டு அப்படிங்கிற அந்த ஸ்கெட்ச் தான் வேணும்.